இந்த பாவக்காய் நம்ம வீட்டு கொடியிலேருந்து எடுத்த பாவக்காய் தான். அதாவது நம்ம வீட்டான நம்ம விதை போட்டாலே வளரும் இல்லையா, அது போல் கொடியிலேருந்து எடுத்த பாவக்காய். இதை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. கசப்புன்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம வந்து இதை குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2 நாள் செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு அந்த வயிற்றில் பூச்சிலாம் சேராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல பசி எடுக்கும். இந்த துவர்ப்பான காயெல்லாம் சின்ன வயசுலேருந்து கொடுத்து பழக அவங்க பெரியவங்க ஆனாலும் அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன், பாவக்காவை ஒரு பொடிசாக அரிஞ்சுக்குவேன். நம்ம என்ன ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பாவக்காவை போட்டுட்டு அதில் சால்ட்டு தேவையான அளவு போட்டு நல்லா மூடி போட்டு வேக வைங்க. ஃபஸ்ட்டு அதுவே தண்ணி விடும். நல்லா தண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு கொதியில் அது வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மிளகாத்தூள் போட போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற வெறும் சில்லி பவுடரே போட்டால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா பசங்களுக்கு காரம் அதிகமாக கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது போல் கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சும்மா தண்ணி வந்து லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் தண்ணி தெளித்து விட்டால் போதும். அது வேக்காட்டிலே அது நல்லா வெந்துடும். சிம்மிலே வச்சிடணும். இப்படி நல்லா கிளறி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டோம்னா அது நல்லா அந்த பாவக்காய் வந்து சுருங்கி நல்லா வெந்துடும். நல்ல டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். நிறைய பாவக்காய் பக்கோடாலாம் கூட கடையில் போடுறாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்துடும். நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம் எதுக்கு வேணால் வச்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். நீ சாதத்தூளை வச்சு சாப்பிடுமான்னு சொன்னாலே அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி தான் வாரத்தில் ஒரு 2 டேஸ் ஆகுது பசங்களுக்கு கண்டிப்பாக சந்தைக்கு போனால் பாவக்காய் இருந்தால் வாங்கிட்டு வருவேன். இல்லைனா நம்ம வீட்டு பக்கத்தில் கொடியிலேருந்து இந்த பாவக்காய் கிடச்சிது, அதனால் அப்படியே எடுத்து இருந்த பாவக்காய் வரைக்கும் செஞ்சுட்டு, அதுவும் குட்டி குட்டி பாவக்காய்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இப்படி நல்லா கலரி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டாலே அது நல்லா தண்ணி விடும், விட்டு வெந்துடும், சுருங்கி வரும். ஸோ இது அப்படியே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டாலுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கிட்ஸுக்கு கண்டிப்பாக கொடுத்து பழக்கணும். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.